தம்பி சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன். வட்டி பண்ண உடனே வேணும், இல்லைன்னா வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துவேன். சரியா? வீட்டு வாடகை கொடுக்கணும் தம்பி. வாடகை ஓனர் வந்தாரு, வண்டி ஓட்டி பார்த்து வந்து கொண்டாந்து கொடுத்துரு. இன்னைக்கு எப்படியாச்சும் உருண்டு பிறண்டாச்சும் ஒரு 500 இல்லை அதுக்கு மேலே 1000 ரூபாய்க்காச்சும் வண்டி ஓட்டி வரணும். வேறு வழியே இல்லை. நம்ம நேரத்துக்குன்னு குறுக்க வராம பாரு, விழுந்து சாவுறதுக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு டீயை குடிப்போம், அப்புறம் சவாரி வருதான்னு போய் பார்ப்போம். அண்ணே ஒரு டீ ஒன்றுண்ணே. கையில் இருந்தது 50 ரூபா, அதுலேயும் 10 ரூபாய்க்கு டீ வாங்கியாச்சு. 40 ரூபா வச்சு என்ன தான் பண்ண போகிறோம்? அண்ணா அண்ணா இந்த ஒரு நிமிஷம் இந்த டீ குடிச்சுக்கிறேன். அண்ணா என்ன ஒரு நிமிஷம். எங்கடா ஆட்டோ வேணும் கேட்டார், ஆளை காணோம். அட எங்கடா போனார்? அதுக்குள்ளேயும் கிடச்ச ஒரு சவாரி விட்டுட்டானடா ஒரு டீக்கு. சே எங்கே காணவே காணோம், எங்கே போனார்? ஐயோ சே, டைம் வேறு ஆயிடுச்சு. வட்டி கிடக்கிறவன் வேறு ஃபோன் அடிப்பான். ஸோ என்னத்தை பண்ணுறதுனே தெரியல. என்னடா ஃபோன் வருது? யார்? சொன்ன மாதிரியே ஃபோன் அடிச்சிட்டான். ஸோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஃபோனை எடுக்காமல தான் இருக்கணும். அண்ணே எங்கண்ணே? சரிண்ணே சரிண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு, என்ன பண்ண தெரியல. ஒரு சவாரி தான் ஏற்றிருக்கேன். ஸோ இவர் வேறு எவ்வளோ தரப்போறாருன்னு எனக்கு தெரியலை. அண்ணா இங்கனுக்குள்ளே தானே? சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, பாட்டுறேண்ணே. தம்பி ஆட்டோ வாடகை எவ்வளோப்பா? சார் ஃபஸ்ட்டு பேச வாடகையே கொடுத்துருங்க சார். சரி வந்திருந்து பார்க்க ஒரு சோகமாகவே இருக்கேப்பா, என்னப்பா ஆச்சு? எதுவும் ப்ராப்ளமா? சார் எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே கடவுளை நம்புகிறோம். கடைசியில் அந்த கடவுளே கைவிட்டால் நம்ம என்ன சார் பண்ணுறது? கடவுள் நம்ம இருக்கட்டும்ப்பா, முதல்ல ஒன்றையும் உழைப்ப நம்பப்பா. கரெக்டா? அம்மா சொல்லுங்கம்மா. தம்பி இப்போ நான் ஃபோன் அடித்தேன், ஆனால் நீ எடுக்கல. நான் வீட்டு வாடகை நான் பேசி கொடுத்துட்டேப்பா. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. ஐயோ வட்டி கிடக்கிற வேற ஃபோன் அடிக்கிறான். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏற்கனவே வட்டி பணம் கொடுத்துட்டேன். என்னண்ணே சொல்றீங்க? நான் கொடுக்கலையேண்ணே. கொடுத்துட்டேன், அது தெரியாமல் உனக்கு கால் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா. அண்ணே அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.
முடியறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுள்கிட்ட போய் புலம்பாம நம்ம செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சாலே ஏன்னா இந்த உலகத்துல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கூட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம படுற கஷ்டம் அதை விட ஒன்றும் பெருசு இல்லைங்க. ஸோ வாழ்க்கை உள்ள கஷ்டம் இல்லைங்க, வாழ்க்கையில தான் கஷ்டம்.